சாட்டர்டே ஈவினிங் குழம்பு வச்சது தாளிச்சது எண்ணெய் பிசுக்குன்னு கேஸ் ஸ்டவ் ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்தது. ஒவ்வொரு டைம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெஸ்ஸி ஆகாது. பட் நம்ம தான் அட் அ டைமில் 4 ஒர்க்கை சேர்த்து இழுத்து போட்டு பண்ணும்போது எப்படியோ மெஸ்ஸி ஆகிடுது. பேபிக்கு கொஞ்சமாக பால் காய வச்சுட்டு எங்களுக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருந்தேன். பட் அம்மா வந்துட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, புல்லெல்லாம் பறிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஜூஸ் மாதிரி ஏதாவது ஓகே அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்குமே லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம். டின்னர் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான தண்ணி எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே 24/7 தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் ஹேண்ட் வாஷிங்க்கு வெசல் வாஷிங்க்கெலாம் முன்னாடியே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். டின்னருக்கு சப்பாத்தி கேட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு மாவு தேய்ச்சி வச்சுட்டேன். அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஊறிட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்து குருமா ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி குருமா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மார்னிங்லேருந்தே டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணுறது க்ளீனிங் ஒர்க், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது க்ளீனிங் ஒர்க், நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு க்ளீனிங் ஒர்க், இந்த மாதிரி மார்னிங்லேருந்தே ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்க ஒர்க் எல்லாமே. ஸோ ஓரளவு எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் கொஞ்சம் பார்த்து வச்சிட்டேன்.